இன்டர்வியூல உங்களுக்கு பதிலாக யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் உங்களை ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்டில் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான், ஈஸியாக புரிகிற மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸு உள்ள வந்து ஒரு மெத்தட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் மட்டும் கொடுத்துட்டு மெசேஜை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். உள்ள எந்த ஒரு இன்டர்னல் ஹெவி லாஜிக்கும் கிடையாது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இங்கே நான் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது கிளாஸ் உடைய பேர். லெஃப்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு, பப்ளிக் கீவேர்டு, வாய்டு கீவேர்டு, டிஸ்பிளேங்கிறது மெத்தட் நேம். மெத்தட் நேம் எப்போவுமே நீங்கள் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா என்ன ஒர்க் பண்ண போதோ அது ரிலேட்டட் நேமாக தான் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். நான் இங்கே டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு ஐ எம் அ பர்சன் அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன் console.writeல. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்சன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது டெரைவ் பண்ணிக்கலாம். இப்போ பர்சன் அப்படிங்கிறது ஒரு பேரண்டாக மாறும். எப்போ அப்படின்னா இந்த பர்சனை வேற ஒரு கிளாஸில் நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி கிளாஸ் கிரியேட் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ எந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாவே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். பேரண்ட் கிளாஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சைல்டு கிளாஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சைல்டு கிளாஸாக இருக்க போகுது. இங்கே பர்சன் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணிக்க போகிறேன். எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது? ஸ்டூடெண்ட் கிளாஸ் பக்கத்தில் 2 டாட் வச்சு பேரண்ட் கிளாஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதை கோலன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பர்சனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மெத்தடை ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம டிஸ்பிளேவை வந்து என்ன பண்ண வேண்டாம், ரீரைட் பண்ண வேண்டாம். இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான மெத்தட் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மெத்தட் மட்டும் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கோலனுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது பேரண்ட்டு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவலை பொறுத்த மாட்டில் டெரைவ்டு கிளாஸ் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் பேஸ் கிளாஸ். அதாவது ஒரு சைல்டு கிளாஸ் வந்து பேரண்டாகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இங்கே பாருங்க, பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸு, சைல்டு கிளாஸ்லேருந்து கிராண்ட் சைல்டு. அப்போ கிராண்ட் சைல்டுக்கு சைல்டு என்னவா இருக்க போகுது அப்படின்னா பேரண்டாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ பர்சன்லேருந்து ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் மோர் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிளாஸை காலேஜ் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு டெரைவ் பண்ணிக்க போகிறோம். அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு விஷயம், இந்த கிராண்ட் சைல்டாக இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சைல்ட்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும். நாட் ஒன்லி மெத்தட், அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இது பேசிக்காக எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸ் டைப் வந்துட்டு எப்படி நம்ம எழுதுறதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. இந்த கான்செப்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் பாலிமார்ஃபிசம் லேர்ன் பண்ண முடியும். பாலிமார்ஃபிசம் தெரிஞ்சாதான் அப்ஸ்ட்ராக்ஷன் லேர்ன் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ஷன் தெரிஞ்சாதான் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டோடைய கண்டினியூட்டி தான் அடுத்தடுத்த கான்செப்ட். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் எதுன்னு கேட்டால் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வச்சு அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்ன மெத்தடுனா அட்டெண்ட் செமினார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியும், பேரண்ட்டு சைல்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அண்ட் ஸ்டடி மெத்தட் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹையராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹையராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த மாட்டில் ஒரு பேரண்ட்டுக்கு
மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை தான் ஹையராரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைல்டு இருந்தா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், 2 or 3 அதுக்கு மேல சைல்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஹையராரிக்கல், ரைட்? இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸ்லேயே பாத்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கு. இதுல எந்த கிளாஸை வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், பேரண்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் சைல்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா பர்சன் அப்படிங்கிற கிளாஸை தான் பேரண்டா யூஸ் பண்ண போறேன். ஸோ பேரண்டா யூஸ் பண்றதுன்னா என்ன, ஒரு கிளாஸ் பக்கத்துல கோலன் வச்சு பேரண்ட் கிளாஸை எழுதணும், ரைட்? இப்ப மல்டிபிள் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதுக்கு நம்ம புதுசா ஒரு 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். டீச்சர் அப்படின்னு ஒரு கிளாஸும் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு கிளாஸும் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்ப அகைன் கிளாஸ் நேம் வந்து டீச்சர் கோலன் வச்சுட்டு பேரண்ட் கிளாஸ் என்ன சொல்லியிருந்தேன், பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப கிளாஸ் டீச்சர் கோலன் பர்சன், டீச்சர் கிளாஸ்க்குள்ளர கொடுக்கக்கூடிய மெத்தட். அப்ப டீச்சருடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. ஸோ அதனால மெத்தட்ல டீச்சர் இஸ் டீச்சிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப். ஸோ அப்ப கிளாஸ் ஸ்டாஃப் கோலன் பர்சன். இப்ப ஸ்டாஃபோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னவா இருக்கும், நாம இங்க ஒர்க் மெத்தடை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பப்ளிக் வாய்டு ஒர்க் அண்ட் ஒர்க்குள்ளேயே நம்ம ஸ்டாஃப் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போறோம். ரொம்ப சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோல என்ன பண்றேன், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸும் உங்களுக்கு நான் வீடியோ இந்த எக்ஸாம்பிள் கூட கனெக்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்றேன். ஓகே.